ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அவங்க லாஸ்ட் ஜூன் Q1ல் அவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸையும் இந்த Q1ல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸையும் கம்பேர் பண்ணி அவங்க ஒவ்வொரு பேராமீட்டரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பேராமீட்டர் நெட் ப்ராஃபிட். ஸோ லாஸ்ட் ஜூன் Q1ல் பார்த்தீங்கன்னா அவங்க 261 கோடி நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூன் Q1ல் 287 கோடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 26 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டில். ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு 10% இயர் ஆன் இயர் growth. அடுத்து பார்க்க போகிற பேராமீட்டர் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறத எதை ரெஃபர் பண்ணுதுன்னா அவங்க லெண்டிங்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டெபாசிட்ஸுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட், இதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ லாஸ்ட் ஜூன் Q1 குவார்ட்டரில் 514 கோடியாக இருந்திருக்கு. இந்த ஜூன் Q1ல் 567 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுலேயும் 10% growth போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து காசா, கரண்ட் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட், டெபாசிட்ஸ். இந்த காசாங்கிறது வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளவு அதிகரிக்குதோ ஒரு பேங்க்குக்கு அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன் சொல்கிறேன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே எந்த பேங்க்கும் தரமாட்டாங்க. சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் வச்சுருக்கிறவங்களுக்கு ஹார்ட்லி 3 to 4% மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்டே தருவாங்க. ஸோ இப்படி குறைவாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற டெபாசிட்ஸ்களை வந்து அதிகமாக ஒரு பேங்க் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஈர்க்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பேங்க்குக்கு நல்லது. ஸோ லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 13,101 கோடியாக இந்த காசாங்கிறது இருந்திருக்கு. இந்த ஜூன் Q1ல் 13,789 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இதில் 5.25% growth போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டோட்டல் டெபாசிட்ஸ். ஸோ டோட்டல் டெபாசிட்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட், சேவிங் அக்கௌண்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்ஸ், அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்னு ஆல் டைப் ஆஃப் டெபாசிட்ஸும் இன்க்ளூசிவாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூன் Q1ல் 47,008 கோடியாக இருந்திருக்கு. இந்த ஜூன் Q1ல் 49,188 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இதுலேயும் 4.64% இயர் ஆன் இயர் growth போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டோட்டல் அட்வான்சஸ், லோன் அட்வான்சஸில் பார்த்தீங்கன்னா 37,292 கோடி லாஸ்ட் ஜூன் Q1ல் இருந்திருக்கு. இந்த ஜூன் Q1ல் அது 40,853 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ growth 9.55% சொல்லி க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர். அடுத்து டோட்டல் பிஸ்னஸ். ஸோ இந்த டோட்டல் பிஸ்னஸ்ங்கிறது வந்துட்டு அவங்களோட லெண்டிங் அண்ட் டெபாசிட் பிஸ்னஸ் தான் வந்துட்டு டோட்டல் பிஸ்னஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூன் Q1ல் 84,300 கோடியாக இருந்திருக்கு பிஸ்னஸ். இந்த ஜூன் Q1ல் 90,041 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இதுலேயும் 6.81% இயர் ஆன் இயர் growth காமிச்சிருக்காங்க. அடுத்து இவங்க ரீட்டைல், அக்ரி, மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைஸ் பிஸ்னஸ் கொடுக்குற லோன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூன் Q1ல் 33,574 கோடியாக இருந்திருக்கு. இந்த ஜூன் Q1ல் இது 37,614 கோடின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுலேயும் 12.03% இயர் ஆன் இயர் growth போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸலண்ட் ஃபிகர்ஸ் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பேங்க் இந்த மாதிரி ரீட்டைல் பீப்புளுக்கும், அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்களுக்கும், ஸ்மால், மீடியம், மைக்ரோ லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லோன் கொடுக்குறது அதிகரிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா இந்த மாதிரி பீப்புளுக்கு கொடுக்குற லோனை ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். இவங்க பெரிய பெரிய கார்பரேட்ஸ்க்கெல்லாம் லோன் கொடுக்கறது கிடையாது. பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற கார்பரேட்ஸ் வந்து பெரிய லெவலில் ரிஸ்க் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது அவங்க வந்து பேங்க்ரப்ட் ஆவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பேங்க் வந்து அவங்களுக்கு கொடுத்த லோனை வந்து ரைட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த லோன் வந்து இந்த மாதிரி ரீட்டைல் பீப்புளுக்கும், அக்ரி பீப்புளுக்கும், ஸ்மால் மீடியம் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளுக்கு மட்டுமே தரனால இந்த லோனை வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். அடுத்து பேங்க்கோட நெட்ஒர்த்துங்கிறது லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் 7,190 கோடியாக இருந்திருக்கு. இதே இந்த ஜூன் குவார்ட்டரில் 8,244 கோடியாக இருந்திருக்கு. ஸோ நெட்ஒர்த்துங்கிறது 15% பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேங்க்கோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 454 ரூபாயாக இருந்திருக்கு லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில். இந்த ஜூன் குவார்ட்டரில் 520 ரூபாயாக இருந்திருக்கு. ஸோ இந்த பேங்க்கோட புக் வேல்யூ 520 ரூபா, பட் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 451 ரூபாய்க்கு. ஸோ விச் மீன்ஸ் இன்னைக்கு தேதிக்கு இந்த ஷேர் வந்துட்டு அண்டர் வேல்யூட ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது புக் வேல்யூவோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பேங்க்கோட ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ப்ரைஸ் டு புக் ரேஷியோ தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஷேரோட ப்ரைஸ் டு புக் பேஸ்டாக அந்த நம்பர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 1.02 தான் இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூவாக இருக்குது. ஸோ விச் இஸ் அ எக்ஸலண்ட் நம்பர் டு கன்சிடர் பையிங் அ பேங்கிங் ஸ்டாக். அடுத்து என்பிஏ. இது கிராஸ் என்பிஏவாக இருக்கட்டும், நெட் என்பிஏவாக இருக்கட்டும், ஒரு பேங்க்குக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இது கம்மியாகிட்டே வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லது. ஏன்னா இந்த என்பிஏங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நான் பர்ஃபார்மிங் அசட். அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட்டுக்கு எதாவது சொல்கிறாங்கன்னா ஒரு பேங்க்லேருந்து கடன் வாங்குறவங்க சப்போஸ் அவங்களோட வட்டியோ அசலையோ 90 நாட்குள்ளே திருப்பி கொடுக்க முடியலைங்கிற பட்சத்தில் அதுக்கு தான் வந்துட்டு என்பிஏங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது
ஒரு பேங்க்குக்கு அவங்களோட கடனை வந்து 90 நாள் ரிகவர் பண்ண முடியாமல் இருக்கிறது எவ்வளோக்கு கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு நல்லது. அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களுக்கு லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் இந்த என்பிஏங்கிறது 1.56% இருந்திருக்கு. இந்த ஜூன் குவார்ட்டரில் 1.44% சொல்லி 12 பேசிஸ் பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இதே நெட் என்பிஏ 0.66% சொல்லி லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் இருந்திருக்கு. இந்த ஜூன் குவார்ட்டரில் 0.65% சொல்லி 1 பேசிஸ் பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அடுத்த பேராமீட்டர் ரிட்டர்ன் ஆன் அசட். இந்த ரிட்டர்ன் ஆன் அசட்டுங்கிறது எதை குறிக்குதுன்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட மேனேஜ்மெண்ட் எப்படி அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க அசட்டை யூஸ் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்கங்கிறது தான் வந்து ரிட்டர்ன் ஆன் அசட்னு சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் அசட்டுங்கிறது 1.85% இருந்திருக்கு. இந்த ஜூன் குவார்ட்டரில் அது 1.88% சொல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 3 பேசிஸ் பாயிண்ட்ங்கிறது இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்த பேராமீட்டர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இந்த ஒரு செக்ஷனில் மட்டும்தான் இவங்க ரொம்ப வீக்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பெரிய லெவலில் ரிட்டர்ன் எதுவும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கல இன்வெஸ்டர்ஸ்க்கு. போன ஜூன் குவார்ட்டரில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பர்சன்டேஜ் 14.80 இருந்திருக்கு. இந்த ஜூன் குவார்ட்டரில் 14.22 சொல்லி கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் லாஸ்ட் 1 இயரில் பெரிய லெவலில் எந்த மூவ்மெண்ட்டும் காட்டலை. பட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் 16.50 இருந்திருக்கு. இந்த ஜூன் குவார்ட்டரில் 18.14 ரூபாய்ன்னு சொல்லி உயர்ந்திருக்கு. அடுத்து கேபிட்டல் அடிக்ரசி ரேஷியோ. இந்த கேபிட்டல் அடிக்ரசி ரேஷியோங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு பேங்க்கே வந்து திவாலாகிற ஸ்டேஜில் வந்துருதுன்னா அவங்க கிட்ட எவ்வளோக்களோ ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கோ அவ்வளோக்களோ அந்த கேபிட்டலை வச்சு கூட அந்த சுச்சுவேஷனை சமாளித்து தொடர்ந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க முடியும். ஸோ இது எவ்வளோக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு நல்லது. ஸோ அந்த வகையில் லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் கேபிட்டல் அடிக்ரசி ரேஷியோங்கிறது 26.57 இருந்திருக்கு. இந்த ஜூன் குவார்ட்டரில் 29.21 சொல்லி 264 பேசிஸ் பாயிண்ட்ஸ் உயர்ந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பேங்க் வந்து எல்லா பேராமீட்டர்லேயுமே வந்துட்டு இயர் ஆன் இயர் வந்து எக்ஸலண்ட்டாக க்ரோ ஆகிருக்காங்க. என்னதான் இந்த ஷேர் வந்து நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணாலும் இந்த ஷேர் வந்து லாஸ்ட் 1 இயரில் பெருசாக ரிட்டர்ன்ஸ் எதுவும் கொடுக்கல இன்வெஸ்டர்ஸ்க்கு. லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 2023 பார்த்தீங்கன்னா ஷேர் 450 ரூபான்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வருஷம் ஆகஸ்ட் 2024 451 ரூபான்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1 இயரில் பெருசாக எதுவும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. இருந்தாலும் இன்பிட்வீன் இந்த ஷேர் வந்து 2 தடவை 600 ருபீஸை டச் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்த ரிசல்ட்டை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வரப்போகிற நாட்கள்லேருந்து இந்த ஷேர் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கிடச்சி மேலே போச்சுன்னா ஐ திங்க் பழையபடி ஒரு 500 ருபீஸ் 550 600ன்னு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஆகும் பட்சத்தில் ஐ திங்க் இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண நிறையா பேருக்கு வந்து ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு டிஎம்பி ஷேரோட ரிசல்ட்ஸை பற்றி பேச வேண்டிய அத்தனை விஷயத்தையும் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.